வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் 44 ஆண்டுகள் நிறைவு. பலாலி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கை அகதி தொடர்பில் பிரதி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. புதிய பிரதமர் பதவிக்கு பிமலின் பெயர் பரிந்துரை, உதய கம்மன்பில தகவல். குழந்தைகளிடையே அதிகரிக்கும் நோய் தாக்கங்கள், பெற்றோருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கிளிநொச்சியில் இளைஞன் மீது வாள்வெட்டு தாக்குதல். இந்தியாவில் தீவிரமாகும் கோவிட் தொற்று, 7 பேர் பலி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் 44 வருடங்கள் நிறைவடைகின்றன. 1981 ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு வன்முறை குழு ஒன்றினால் நூலகம் தீயூட்டப்பட்டது. யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரிக்கப்பட்ட காலத்தில் அங்கு சுமார் 97,000 அரிய நூல்கள் இருந்ததுடன் தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாகவும் திகழ்ந்தது. இதன்போது அங்கிருந்த பல பாரம்பரிய நூல்கள் தீயினால் அழிவடைந்தன. யாழ்ப்பாண நூலகம் 1933ஆம் ஆண்டிலிருந்து கட்டியெழுப்பப்பட்டு வந்துள்ளது. முதலில் சிலரது தனிப்பட்ட சேகரிப்புகளுடன் நூலகம் ஆரம்பிக்கப்பட்டு மிக விரைவில் மக்களின் ஆதரவுடன் அது வளர்ச்சியடைந்தது. யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற நூல்கள், நூற்றாண்டுகள் பழமையான ஓலை சுவடிகள், யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட பல பழமையான பத்திரிகைகளின் மூல பிரதிகள் போன்றவை நூலகத்தில் வைக்கப்பட்டிருந்தன. 1981ஆம் ஆண்டு தீயூட்டி எரிக்கப்பட்டதன் பின்னர் 2004ஆம் ஆண்டில் நூலகம் புனரமைக்கப்பட்டு மீள திறக்கப்பட்டது. தற்போது யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் 3 மொழிகளிலும் 1,45,000 நூல்கள் உள்ளதாக நூலகர் குறிப்பிடுகிறார். அத்துடன் கிளை நூலகங்களுடன் இணைந்து மொத்தமாக 2,20,000 நூல்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக வெற்றியீட்டிய வேட்பாளர்களுக்கான சத்திய பிரமாண நிகழ்வு இன்று நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கரைச்சி, பச்சிலைப்பள்ளி, பூநகரி பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இன்றைய தினம் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். கரைச்சியின் கட்சியின் கிளிநொச்சி அலுவலகமான அறிவகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் சத்திய பிரமாண நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். தமிழரசு கட்சியினுடைய வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே பூநகரி பிரதேசபை, கரைச்சி பிரதேசபை, முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேசபை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெருகல் பிரதேசபையும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 பிரதேசபைகளுமாக மொத்தம் 6 பிரதேச சபைகளில் நாங்கள் சுதந்திரமாக பெரும்பான்மையோடு எந்தவிதமான இடையூறுகளுமின்றி ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறோம். அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேசபை ஆட்சி அமைப்பதற்கு ஒரு ஆசனம் எங்களுக்கு போதாமல் உள்ள நிலையில் அந்த ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொள்வதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் இருக்கிற அந்த ஒரு ஆசனத்தை அவர்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தங்களுடைய ஆதரவை தர இணங்கியிருக்கிறார்கள். பலாலி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கை அகதியின் விடுதலை குறித்து ஆராய்ந்து வருவதாக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவிக்கின்றார். தமிழ்நாட்டுக்கு அகதியாக சற்று நாடு திரும்பிய போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நபரின் விடுதலை குறித்து ஆராய்ந்து வருவதாக வெளிநாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சரின் திருகோணமலை மாவட்ட காரியாலயத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை விட்டு வெளியேறி அகதி அந்தஸ்துடன் தமிழ்நாட்டில் தஞ்சம் அடைந்திருந்த நிலையில் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த ஒருவர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அருண் ஹேமச்சந்திரா, வெளிநாட்டுக்கு சென்று அங்கு அகதி அந்தஸ்து கோரும் எம் நாட்டவர்கள் மீண்டும் நாடு திரும்புவதை நாம் வரவேற்கின்றோம். குறித்தபடி எம் தொடர்பில் பரிசீலனை செய்வதற்கு நாம் கலந்துரையாடி வருகின்றோம். அதற்கு தேவையான சட்டமூலங்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம். வெகு விரைவில் அது தொடர்பிலான அறிவித்தல்கள் வெளியிடப்படும். மேலும் கைது செய்யப்பட்ட குறித்த நபரது விடுதலை தொடர்பிலும் ஆராய்ந்து வருகின்றோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
புதிய பிரதமர் பதவிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக உதய கம்மன்பில தெரிவிக்கின்றார். அமைச்சரவை மறுசீரமைப்பின் போது பிரதமர் பதவிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பெயரை மக்கள் விடுதலை முன்னணி பரிந்துரைத்துள்ளதாக பிவித்துறைஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் தனியார் ஊடகத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ளன. இந்த 6 மாத பயிற்சியை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவையை கூட்டு விருப்பத்துடன் மறுசீரமைப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபை முதல்வராக பாராளுமன்றத்தில் செயல்படும் விதம் குறித்து எதிர்க்கட்சிகள் மாத்திரமல்ல, பாராளுமன்ற உயர் அதிகாரிகளும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் பனிப்போர் தீவிரமடைந்துள்ளது. இந்த அரசாங்கத்தில் தேசிய மக்கள் சக்தியினர் ஆதிக்கம் கொண்டுள்ளதை மக்கள் விடுதலை முன்னணியினர் சிரேஷ்ட உறுப்பினர்கள் எதிர்த்து வருகின்றனர். இந்த அரசாங்கத்தில் தேசிய மக்கள் சக்தியினர் ஆதிக்கம் கொண்டுள்ளதை மக்கள் விடுதலை முன்னணியினர் எதிர்த்து வருகின்றனர். இவ்வாறான பின்னணியில்தான் அமைச்சரவை மறுசீரமைப்பு குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு பிரதமர் பதவிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கு அமைச்சர்களான சுனில் ஹந்துனெத்தி மற்றும் லால் காந்த் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். இதனால் தான் அமைச்சரவை மறுசீரமைப்பு என்பதொன்று இல்லை என்று இவர்கள் குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள் என உதய கம்மன்பில குறிப்பிடுகின்றார். குழந்தைகளிடையே அதிகரித்து வரும் நோய் தாக்கங்கள் தொடர்பில் பெற்றோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளிடையே காய்ச்சல், சிக்கன்குனியா, டெங்கு போன்ற நோய்கள் அதிகரித்து வருவதாக லேடி ரிச்வே குழந்தைகள் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த நோய் தாக்கங்கள் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி நுளம்பு பெருகும் இடங்களை அழிப்பதில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு மற்றும் சிக்கன்குனியா அறிகுறிகளுடன் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், டெங்கு ஆபத்தானது என்றும், சிக்கன்குனியா உள்ள குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட பிறகு பல மாதங்களுக்கு மூட்டு வலியால் அவதிப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் வயதானவர்களுக்கு சிக்கன்குனியா ஏற்பட்டால் அது ஆபத்தானது என்றும், இந்த நிலை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தையையும் பாதிக்கலாம் எனவும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாட்களில் இன்ஃபுளுவன்சா நோயாளிகள் அதிகரித்து வருவதாகவும், இந்த நோய் குழந்தைகள் மத்தியில் வேகமாக பரவக்கூடும் என்பதாலும் பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறும் வைத்தியர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு சிறைச்சாலையின் அச்சிடும் பிரிவில் பணிபுரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் வெலிக்கடை சிறைச்சாலையின் அச்சிடும் பிரிவில் பணிபுரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளும் கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளும் அடைக்கப்பட்டுள்ள சிறைச்சாலையின் சேப்பல் பிரிவின் பிரதான பிரிவில் இருவரும் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளனர். அரசிற்கு 53 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட மஹிந்தானந்த அழுத்கமகே 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது சதோசா மூலம் கரம்போர்டுகளையும் செஸ் போர்டுகளையும் இறக்குமதி செய்து கழகங்களுக்கு விநியோகித்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு ஆவணங்களை தயாரிப்பதற்காக தீர்ப்பின் சான்றளிக்கப்பட்ட நகலுக்காக காத்திருப்பதாக அவர்களின் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சியில் இளைஞர் ஒருவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்திலேயே குறித்த இளைஞன் பலியாகியுள்ளார். கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பிராய் குளத்தை அண்டிய பகுதியில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் மீது சிலர் வாள்வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். வாள்வெட்டுக்கு இலக்கான இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த நபர் பூநகரி செம்பன்குன்று பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் பூநகரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
முல்லைத்தீவில் செல்ஃபி மோகத்தால் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். குமுளமுனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் செல்ஃபி எடுப்பதற்காக 2 மாணவர்கள் இன்றைய தினம் சென்றிருந்தனர். இதன்போது இருவரும் தவறி கேணிக்குள் விழுந்துள்ளனர். இதனையடுத்து இருவரும் மீட்கப்பட்டு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். உயிரிழந்த 2 மாணவிகளும் பூதன்வயல் மாமுல்லை பகுதியில் வசிக்கும் தரம் 10 கல்வி கற்கும் மாணவிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். லாஃப் சமையல் எரிவாயுவின் விலையில் மாற்றமில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. லாஃப் நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நுரோசன் ஜே பீரிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இறுதியாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் லாஃப் சமையல் எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 420 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டதுடன் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 168 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 4100 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 1645 ரூபாவாகவும் காணப்படுகிறது. தொடர்வது சர்வதேச செய்திகள். இந்தியாவில் இதுவரை கோவிட்-19 தொற்றினால் 7 மரணங்கள் பதிவாகியுள்ளன. கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லி ஆகிய மாநிலங்களில் கோவிட்-19 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய கேரளாவில் 1147 பேரும், மகாராஷ்டிராவில் 424 பேரும், டெல்லியில் 294 பேரும், தமிழகத்தில் 148 பேரும், குஜராத்தில் 223 பேரும் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை இந்தியாவில் 7 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. தொற்று நிலை மீண்டும் உயரும் நிலையில் பல மாநிலங்களில் முகக்கவசம், சமூக இடைவெளி மற்றும் தடுப்பூசி தொடர்பான நடைமுறைகள் மீண்டும் தீவிரமாக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்களில் சோதனை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஹாங்காங், சிங்கப்பூர், சீனா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கோவிட்-19 மீண்டும் பரவ ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு கடுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சுகாதாரத்துறை நிபுணர்கள் கூறுவதாவது, கோவிட்-19 இன்னும் முழுமையாக நீங்கவில்லை. மக்கள் எச்சரிக்கையாக செயற்பட வேண்டும். சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினால் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளனர். நைஜீரியா பஸ் விபத்தில் 21 தடகள வீரர்கள் பலியாகினர். நைஜீரியா ஓகுன் மாகாணத்தில் தேசிய விளையாட்டு விழா நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவில் பங்கேற்ற தடகள வீரர்கள் பஸ் ஒன்றில் கானோ நகருக்கு சென்று கொண்டிருந்தனர். குறித்த பஸ் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் சிக்கி 21 தடகள வீரர்கள் உயிரிழந்தனர். பஸ்ஸின் சாரதியின் சோர்வு அல்லது அதிக வேகத்தின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நைஜீரியாவில் போக்குவரத்து விதிகளை மீறி வேகமாக வாகனம் செலுத்துவதால் விபத்துகள் ஏற்படுவது அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய கடந்த ஆண்டு மாத்திரம் நைஜீரியாவில் 9570 வீதி விபத்துகளினால் 5421 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 2வது தகுதிகாண் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 அளவில் இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது. இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியுடன் மோதவுள்ளது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.